உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சொல்லலாம் அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் நான் மிகவும் பிரியமாயிருக்கிறேன். நான் மிகவும் பிரியமாயிருக்கிறேன். நான் பாக்கியவான். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என் சந்ததி பூமியில் பலத்திற்கும் செம்மையான மனுஷனாகிய என்னுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். என் வம்சம், என் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் என் வீட்டில் இருக்கும். என்னுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். கர்த்தர் ஆதாமுக்கு கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் இப்போது இந்த பூமியிலே நான் சுதந்தரித்து கொள்ளுவதற்கான எல்லா அதிகாரத்தையும் இயேசு கிறிஸ்து கல்வாரி மரணத்தின் மூலம் சம்பாதித்து எனக்கு கொடுத்திருக்கிறார். என்னுடைய ஆசீர்வாதங்களை என்னால் சுதந்தரித்து கொள்ள முடியும். தேவனுடைய சித்தம் அவரது பிள்ளையாகிய நான் ஐஸ்வர்யவானாக வாழ்வதுதான். வேதாகமம் மனிதர்கள் ஐஸ்வர்யவான்களாகவும் நீதிமான்களாகவும் கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையாய் செய்கிறவர்களாகவும் இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் பெரிய ஜாதியாகி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தரால் பெருமைப்படுத்தப்படுவேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று என்னுடைய பாட்டனாகிய ஆபிரகாமுக்கு சொல்லி இருக்கிறார். ஆபிரகாமுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் எனக்கு சொந்தம். என்னை ஆசீர்வதிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என்னை சபிக்கிறவனை சபிப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படும் என்று வசனம் சொல்லுகிறது. அதை விசுவாசிக்கிறேன். ஈசாக்கு பஞ்ச தேசத்திலே பஞ்ச காலத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். 100 மடங்கு ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வேன். ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறேன், ஈசாக்குடைய சந்ததியிலே கர்த்தர் என்னை பிறக்க பண்ணி இருக்கிறார். கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் என்னை மேன்மையாக வைப்பார். நான் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். என் கற்பத்தின் கனியும் என் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். என் கூடையும் மா பிசைகிற என் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நான் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். கர்த்தர் சொல்லி இருக்கிறார்,
நீதிமான் கைவிடப்படுவதும் அவன் சந்ததி அப்பத்துக்காக இறந்து திரிகிறதும் இல்லை என்று இதை நான் விசுவாசிக்கிறேன். ஒரு வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. இதை பற்றி இந்த வாரம் தியானம் பண்ணுங்க. உங்களுக்கு புரியலைன்னா அடுத்த வாரம் என்கிட்ட கேளுங்க. கர்த்தர் சொல்கிறாரு, அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். நான் சொல்லலை, எல்லாம் என்னை ஒத்து பார்க்கக்கூடாது. கர்த்தர் சொல்லியிருக்கிறார். சரியா? இந்த 112வது சங்கீதத்தை படிச்சுட்ருக்கீங்கள, தொடர்ந்து படிக்கிறப்ப இதை நம்ம கவர் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கு சில ஜனங்களுக்கு கடன் கொடுக்கறத பற்றி, கடன் வாங்கிறத பற்றி, வட்டி கொடுக்கறத பற்றி, வட்டி வாங்கிறத பற்றி, இதை பற்றியெல்லாம் ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறாங்க. கர்த்தர் தான் பெரிய ஈகானமிஸ்ட், பெரிய பொருளாதார நிபுணர், பிதாவாகிய தேவன். அதனால் அவர் என்ன சொல்கிறாரு? அவர் கடனை பற்றி என்னமோ பேசியிருக்கார்ல, வட்டியை பற்றி ஏதோ பேசியிருக்கார்ல, அநியாய வட்டியை பற்றி ஏதோ பேசியிருக்கார்ல, சகோதரனுக்கு வட்டிக்கு கொடுக்கறத பற்றி பேசியிருக்கார்ல. ஒவ்வொன்றையும் நீங்கள் உத்து பார்க்கணும், கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணணும். இதை எனக்கு கொஞ்சம் புரிய வைங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணணும். கர்த்தர் உங்களுக்கு புரிய வைப்பார். சரி, சொல்லுங்க பார்க்கலாம். சாலமோன் பெரிய வேலைகளை செய்தான், திரண்ட ஆஸ்திகள் அவனுக்கு இருந்தது. அவனுக்கு முன்பு எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் அவன் பெரியவனும் திரவிய சம்பன்னனுமாய் இருந்தான். இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்திற்கு நானும் சொந்தக்காரன். ஏனென்றால் நானும் அந்த சாலமோன் வம்சத்திலே பிறந்திருக்கிறேன். நான் வீடு கட்டுகிறதும் வேறொருவர் வந்து அதை பிடித்து கொண்டு தங்களுக்கு சொந்தமாக்குவதும் இல்லை. நான் வீடுகளை கட்டி நான் அதில் குடியிருப்பேன். நான் திராட்சை தோட்டத்தை நாட்டி அதன் கனியை நான் புசிப்பேன். நான் வேலை செய்வதும் வேறொருவன் என்னுடைய வருமானத்தை தட்டி பிடுங்கிக் கொள்வதும் கிடையாது. நான் சம்பாதித்து நானே அனுபவிப்பேன், என் பிள்ளைகள் அனுபவிப்பார்கள். கர்த்தருடைய ஊழியத்திற்கு என்னுடைய பொருளாதாரம் பயன்படும். நான் நீதிமான், நான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவேன். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. நான் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டிருக்கிறேன். என் தேவனுடைய பிரகாரங்களில் நான் செழித்திருப்பேன். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நான் கர்த்தரை நம்புகிறேன், நான் செழித்திருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்போதும் கர்த்தருடைய வசனம் சொல்வதை முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும், அதை இருதயத்தில் வைக்க வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும், அதை யோசிக்க வேண்டும், அதை பேச வேண்டும். நான் சொல்கிறேங்க, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசித்தால் அது அப்படியே ஆகும் உங்களுக்கு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை சொல்லுங்க, கர்த்தருடைய வசனத்தை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு அதை என் வாயால் பேசுவேன், நான் நன்றாக வாழ்வேன். ஓகே, காட் பிளஸ் யூ.